வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு குறும்பட கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நேற்று 2 ப்ரோமோ வந்தது, சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவை பற்றி இங்கே வினோத் வந்து விக்கல்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரா. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதே தான், சாண்ட்ரா பற்றி அந்த குரூப்பில் பேசுகிறாரு. அப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ப்ரோமோ தான். நேற்றே நான் சொன்னேன், இங்கே வந்து கேமராவை மட்டும் இல்லை, கேமையே வந்து சாண்ட்ரா பக்கம் திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சாண்ட்ரான்ட்டு சாண்ட்ரா மேலே கேஸ் எதுறாங்கல்ல. ஆனால் உண்மையாக யார் அங்கே தப்பு பண்ணிருக்கிறான்னு பார்த்தா, குறும்படத்தில் நம்ம கனியக்கா இருக்கிறாங்களா, கனியக்கா என்ன மாதிரியான அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதில் கேவலமான கேரக்டர் அப்படின்லாம் கூட இவங்க சாண்ட்ராவை பற்றி சொன்னாங்க. வெறும் 30 செகண்ட் தான் அந்த எபிசோடுடைய எண்டில், லாஸ்ட் 5 நிமிஷம் இருக்குல்ல, அதில் தான் வருது. வெறும் 30 செகண்ட் தான். அந்த வீடியோவை நான் இங்கேயே போடுவேன், இங்கே போட்டால் நம்மளை போட்டுருவாங்க இவனுங்க அப்படிங்கிறதுனால நான் தமிழ்_டைலாக் அப்படிங்கிற எக்ஸ் தளத்தில் இப்போ நான் வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அதை போடுறேன். கூடவே வந்து நம்ம ஜோனில் ஒரு அண்ணன் வந்து குறும்படம்லாம் போடுவார்ல, அந்த அண்ணனுக்கும் குறும்படம் போன போல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எபிசோட் பார்த்துட்டு பாயிண்ட் 2-3 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து பேசுவோம். இப்போ அதில் வந்து ஒன்று வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால, நிறைய பார்க்கறதுனால அது மிஸ் ஆனால் கூட வேற. அண்ணன் பண்ணுறது ஒரு வீடியோ, அதுவும் குறும்படம்னா விடாமல் போட்டுருவோம். அப்படின்னா அந்த குறும்படத்தை கரெக்டாக போட்டிருக்கணும்ல. சரி, ஃபஸ்ட்டு அங்கே தான் போனேன் நான் ரெஃபரன்ஸுக்கு. இதை குறும்படம் என்ன நடந்தது ஆக்சுவலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கனி வாயில் என்ன வடை சுடுவாங்களோ அதே வடையை அண்ணன் வந்து சுட்டுருக்கு அப்படி ஜோனில். என்னடா இது இப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்க்க போனால், எபிசோடில் டோட்டலாக அந்த 30 செகண்ட் நடந்து வேற. ஏன்னா வந்து பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணுற, பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கழுவி ஊற்றுறாங்க. இது வந்து நார்மல் ஆடியன்ஸ் தான் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து என்னடா இது ஒரு திட்டமிட்டு பண்ணுற மாதிரியே. ஏன்னா எல்லாமே டிஎல் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பதிவு இப்படி தான் வருது. என்ன இது, யார் இவங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் கனியுடைய ஆட்களாக இருக்கிறாங்க. இல்லைனா வந்து கானா வினோத் சப்போர்ட்ஸ், இல்லை திவ்யா சப்போர்ட்ஸ் இப்படி வராங்க. இதில் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படி நடந்துச்சான்னு சொல்லிட்டு அந்த குறும்படம் வெறும் 30 செகண்டுங்க. நிறைய முறை பார்த்துட்டேன். எனக்கு நிஜமாவே இங்கே போகணுன்னு தான் விருப்பம். பட் என்ன பண்ணுறது, இங்கே மற்ற வீடியோஸ்க்கெலாம் வர வியூஸையும் கட் பண்ணி விட்ருவானுங்க. அதனால் ஏற்கனவே 2 சேனல் காலி ஆகிருக்கு. 3வது முறையாக அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க முடியாது. அதனால் நான் எக்ஸ் தளத்தில் போடுறேன், நீங்கள் அங்கே பார்த்துங்க. அண்ணன் அந்த ஜோனில் அண்ணன் வந்து போட்டார்ல, கனியக்கா வாய் வடை சுடுற மாதிரி இவர் ஒரு வடை சுட்டார்ல, அதையும் சேர்த்து போடுற முடிஞ்சா. ஸோ பாருங்கள், இப்போ அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, கானா வினோத் வரும்போது அங்கே வந்து கப்பு கழுவலை அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி அங்கே கேப்டனாக டீம் பிரிக்கும் போதே வந்து அங்கேயே சொல்லியிருந்தாங்க, அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும், அங்கே யாரும் வைக்காதீங்க அப்படின்னு. கரெக்டு. இப்போ வந்து அங்கே ஒரு 3 கப்பு இருக்குது. ஒன்று திவ்யாது, இன்னொன்று சாண்ட்ராது, ஒன்று கனி வந்து அதை எங்கேயும் சொல்ல. அதை அப்புறமா கானா வினோத் சொல்கிறாரு, அவங்க கப்பை அவங்க கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இப்போ திவ்யா வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. இப்போ இவங்களது யாருதுன்னு கேட்குறாங்க. பிஜேன்னு இருக்குது, அது வந்து ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ராவை வந்து கூப்பிட சொல்லும் போது, சாண்ட்ராவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியா உள்ளே இருந்தால் கத்துறாரு கானா வினோத். இப்போ சாண்ட்ரா அங்கே ஆல்ரெடி சோகா வயலின் வாசிட்டு இருந்தாங்களா போயிட்டு அந்த ட்ராமா. இப்போ அங்கே அதே கண்டினியூட்டியில் அவங்க வராங்க. அவங்க தூரமாக உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இவர் இங்கேருந்து சொல்கிறாரு, கப்பை கழுவி வச்சுட்டு போயிட்டு இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வந்து அங்கே வந்து கழுவிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் கழுவல அப்படின் போது, பின்னாடி வந்து காய் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய டீம், சுபிக்ஷாலேருந்து அரோராலேருந்து ஆதிரை, எஃப்ஜே, இவர் விக்கல்ஸு, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் கேட்கல அப்படிங்கிறாரு. மறுபடியும் 2ஆம் முறை அவங்க சொல்கிறாங்க அங்கே கழுவிட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்ல வராரு, அதுக்குள்ளே கனியக்கா வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. 2 முறை இப்படி வருது. இல்லைங்க யாராக இருந்தாலும் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே கனியக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ரா அங்கேருந்து வந்துட்டே இருக்காங்க, க்ளோஸாக வந்துட்டாங்க. அப்போ வந்து கனியக்கா சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கே எதுவும் இருக்க வேணாம், இந்த கப்பு இந்த மாதிரிலாம் க்ளீனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு சாண்ட்ரா நடந்து கிட்ட வந்துட்டவங்க அப்படியே சுற்றிட்டு முன்னாடி வரணும்ல, வரும்போது அவங்க நேராக பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, கனியக்கா தான் பேசுகிறாங்க. அங்கே கானா வினோத் கிட்ட வந்ததுக்கப்புறம் பேசல, அவர் பேச வர்றாரு. கனியக்கா உள்ளே வந்ததுக்கப்புறமா கானா வினோத் அமைதியாகிறாரு. 2 முறை ட்ரை பண்ணிட்டு இப்போ கனியக்கா சொல்கிறாங்க, இங்கே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாமே, கப்பெல்லாம் இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்னும் போது, அங்கே கழுவிட்டு இருந்தாங்க, சமைக்கிறதுக்காக கழுவிட்டு இருந்தாங்க, அதனால் நான் உள்ளே வைக்கல, மேலே வச்சுட்டு போனேன். அந்த கிச்சன் சிங்க்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு பார்டர் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்கல்ல கொஞ்சம் ஹைட்டில், அது மேலே வச்சேன், நான் உள்ளே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தா மேலே இல்லை, கப்பு உள்ளே இருக்குது. ஸோ உள்ளேருந்து அப்படி எடுக்கும்போது இப்போ கானா வினோத் தான் கனியக்கா பேசுனதுக்கு சாண்ட்ரா பதில் சொல்கிறாங்க சிங்கிளாக. ஏன்னா கனியக்கா மட்டும்தான் அங்கே பேசுகிறாங்க, கானா வினோத்தை பேச விடல.
ஸோ சாண்ட்ரா வந்து அங்கே கழுவிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் மேலே வச்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு உள்ளே இருக்கிற கப்பை எடுக்கிறாங்க. அங்கே வெளியே இருந்துக்கிட்டே கையை உள்ளே விட்டு கப்பை எடுக்கிறாங்க. இங்கே உள்ளே வந்து கானா வினோத் கண்ணி இருக்கிறாங்க. கண்ணி பார்த்தீங்கன்னா அப்பவும் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கானா வினோத் சொல்கிறாரு, யாராக வேணா இருக்கட்டுங்க, அங்கே இருந்தால் வந்து கொஞ்சம் தள்ளிங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கழுவலாமே தள்ளி அப்படின் போதே இவர் பேசுகிறாருல, கனி அக்கா வந்து நடுவில் உள்ள ஜாயின் பண்ணிக்கிறாங்க கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து, ஆமாம் தள்ளிக்கு போகிறோம் யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல இவர் வந்து 2 ஸ்டெப் முன்னாடி வச்சு ஆமா யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப கனியக்கா பேசினதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாங்க. இப்ப கானா வினோத் பேசுறாரு, நடுவுல கனியக்கா ஜாயின் பண்ணி ஆமா தள்ளிக்க போறோம் அப்படின்றாங்க கனியக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சொல்றாங்க. இப்ப முடிக்கிறது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அடி முன்னாடி வந்து கிட்ட அவங்க கிச்சனுக்கு வெளியே இருக்கிறாங்க, அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிறாங்க, இவங்க உள்ள இருக்கிறாரு. 2 ஸ்டெப் முன்னாடியே வந்து இவர் தான் சொல்றாரு, இங்கே வந்து யாராக இருந்தாலும் தள்ளிக்க போகிறாங்க அவ்வளோதானே யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க சாண்ட்ரா அவங்க வந்து சமைக்கிறதுக்காக கழுவிட்டு இருந்தாங்க, நான் எப்படிங்க வந்து தள்ளிக்க சொல்ல முடியும் போது இவர் அமைதியாக அப்படி இருக்கார், இப்படி கை தான் வருது. அதுக்கு அவங்க திரும்ப சொல்கிறாங்க, இல்லைங்க கொத்தமல்லி கழுவிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றா எடுத்து ஆதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் கடுப்பாயிட்டு லைட்டாக, சாண்ட்ரா யாரா வேணா இருக்கட்டுமே எது வேணா பண்ணிட்டோமே ஒரு நிமிஷம் தள்ளுங்கன்னா தள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோனை ஏற்றி தான் சொல்கிறாரு. இப்போ சாண்ட்ரா கப்பை எடுத்துக்கிட்டு நேராக அப்படி கிராஸ் ஆகிட்டு உள்ளே வரும்போது இங்கே கன்னியக்கா வந்து ஆரம்பிச்சுறாங்க, தலை நான் வந்து அங்கேயே இருக்கும்போதே சொன்னேன், நான் அங்கே என்ன சொன்னேன், இங்கே வந்து எல்லாத்தையும் முன்னாடிலாம் வைக்கக்கூடாது சொன்னேன்ல, அதை தான் நான் இங்கே சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல அப்படின்றாங்க. சாண்ட்ரா வந்து கழுவிட்டு போயிடுறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 30 செகண்ட் வீடியோவும் லாங் ஷாட்டில் ஒரே சிங்கிள் ஷாட்டை தான் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை குறும்படம் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாங்களோ. இதில் எங்கே வந்து சாண்ட்ரா வந்து இவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் பேசுகிறேன் என் மூஞ்சை பார்க்கல அப்படின்னு. நேற்று கனி வந்து கழுவிட்டு போனதுக்கப்புறம் ஆரம்பிச்சது மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சி என்ன மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் கேவலமா இல்லை அப்படின்லாம் பேசிட்டாங்களா. கானா வினோத் வந்து கூப்பிடுறாரு கனியை. இப்போ கனி வராங்க, நான் 2 பேரையும் பார்த்து தான் பேசினேன், நேற்று சாண்ட்ரா பார்த்து மட்டும் தான் பேசினேன், நாங்கள் இன்னைக்கு வந்து 2 பேரையும் பார்த்து 2 பேரும்ட்டீங்க, நான் 2 பேரையும் பார்த்து பேசினேன், இவங்க உங்களை பார்க்கல தான். நான் ஒரு விஷயம், கானா வினோத் அவர் வந்து உண்மையாக என்ன நம்புறாரோ அதை அப்படியே கனி சாண்ட்ரா வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஏங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க, அவங்க வந்து நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, இவங்க தாங்க சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ கனி வந்து சொல்கிறாங்க, நான் 2 பேரும் பார்த்து பேசினேன், நீங்கள் என்ன பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அவங்க வந்து நீங்கள் என் மூஞ்சை பார்க்கல, நீங்கள் அவர்கிட்ட மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க தலைகிட்ட, அதனால் நான் பேசுறதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்களா, கிளியர் ஆகணும்ல. இப்போ அந்த டோன் தான் பிரச்சனை. நான் இவர் சொல்லும் போது நான் இதுதான் அவங்க ஜென்ரலாக பேசியிருந்தாங்க, இவர் தான் என்கிட்ட பேசியிருந்தார், நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது டோன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு பிரச்சனைக்கு போயிடுறாரு. இப்போ கூட தான் நீங்கள் பேசும்போது அழுத்தி பேசுனீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அந்த டோன் பிரச்சனை, இவருடைய டோன் தான் பிரச்சனைன்னு சொல்ல அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல சத்தமா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்திருப்பாரு, அங்கே அவங்க சைடில் ஜென்ரலாக பேசிட்டு எப்படிங்க நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவர் டோன்ன்றதும் பார்த்தீங்கன்னா, நீ கூட தானே இப்போ வாய்ஸை ரைஸ் பண்ண, இப்போ என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, கரெக்டாக தானே சொன்னாங்க, நான் உங்களை தானே பார்த்துட்டு இருந்தேன் சொன்னாங்க, அவங்கள எங்கே நான் பார்த்தேன் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்காம டோனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு போயிட்டார். இதை விளக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தா, அமித் வந்தா, இல்லை இவங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அவங்க பிரச்சனைன்னு சொன்னாங்க, இப்போ பற்றியா என் டோன் பிரச்சனைன்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் வேற மாதிரி எடுத்துக்கிட்டு, அது இல்லாமல் ஏற்கனவே திவ்யா சாண்ட்ரா பிரச்சனையில் ஒன்று சொல்லியிருப்பார் போல இருக்கு, சொன்னார் பார்த்தோம் நம்ம அதையும். நீங்கள் 1 to 1 பேசுறது தானே, அதுதான் பயங்கரமாக ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க எக்ஸில், நான் தலைவன் பாருங்களா பயங்கரமாக பேசிட்டாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, எது வந்தாலும் வா என்ன பேசுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமே, அதை நீங்கள் பேசாமல் போகிறதுனா பிரச்சனை, ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டார்ல. இப்போ அந்த பயப்படுற அப்படின்றீங்க. அப்புறம் பார்வதி வந்து முன்னாடி பேசிட்டு ஏதோ கிளம்பியிருப்பாங்க போல இருக்கு, பார்த்தீங்களா, இதனால தான் அவங்க கூட பார்வதி கூட வந்தாங்க பேசினாங்க, அவங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்கல்ல, இப்போ அதே போல தான் நானும் மாட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வினோத் இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க என்ன, ஆனால் அவங்களால பேச முடியலன்னு போயிட்டாங்க, அப்போ நான் அப்படி தான் அப்படின்னு என்கிட்டயே உட்காந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் கேட்டுன்னு இருக்கணுமா, ரொம்ப பயந்துடுறேன் அப்படின்றீங்க, இப்போ இது வேற சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்னதும் இவருக்கு கடுப்பாயிட்டு, பாருங்க ஏன் மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி கிளம்பிடுறாரு. இதுதான் நடந்தது. நமக்கு இந்த சீசன்ல யாரும் ஃபேவரட்டே கிடையாது, அதாவது எல்லாருமே தான் பார்க்குறோம், இங்கே தப்பு நடக்குது இங்கே தப்பு நடக்குதுன்னு. இங்கே ஒரு ஃபேவரட் மாதிரி ஒரு சைடு நின்றுக்கிட்டு இந்த பக்கமே அடிச்சிட்டு இருந்தாலும் இது ஒரு கண்டென்ட்டாங்க, இது அந்த குறும்படத்தில் இல்லை நான் சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னா அப்புறம் நீங்க சொல்லுங்க, நம்ம பேசலாம். இந்த வீடியோ பாருங்க, இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.